ஹாய்ங்க. இன்னைக்கு காலையிலேயே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சுங்க. ஜிஹெச்சுக்கு தான் போயிருந்தோம். இப்போ ஒரு ஜிஹெச் டாக்டர் எப்படி பேசணும்? பொறுமையாக சரி உட்காருங்க, இல்லை நாளைக்கு வாங்க, அந்த மாதிரி கூட ஏதாவது சொல்லலாம். நானே ஒரு வாரம் ஆயிடுச்சு தைராய்டு டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர்றதுக்கு. அவங்க வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் வர சொன்னாங்க. போன வாரம் திங்கக்கிழமை கொடுத்தது, 8 நாளைக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நானுமே இன்னைக்கு போயிட்டு அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு போனால் அந்த மேடம் என்னங்கிறாங்க, டெலிவரி ஆக போகிறவங்க மட்டும் உட்காருங்க, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க உட்காருங்க, இந்த ரிப்போர்ட் காட்டுறக்கு வந்திருக்கேன், ரொட்டீன் செக்அப் வந்திருக்கேன், அவங்களாம் தயவு செஞ்சு உட்காராதீங்க, நான்லாம் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னா. நான் வந்து 9:30 மணிக்கு தான் அங்கே போயிருக்கேன். கூட்டமே இல்லை. கூட்டம் இருந்து நீங்க ஏதாவது சொல்லியிருந்தா, இப்ப நிறைய இது கன்சீவ் இருக்கவங்க நிறைய பேர் வந்திருந்தா கூட சரி சொல்லலாம், சரி கூட்டமா இருக்காங்க நம்ம இப்ப சரி பார்க்க வேண்டாம் நாளைக்கு கூட வரலாம்னு சொல்லலாம். ஆனா இவங்க வந்து இல்ல நான் பார்க்க மாட்டேன்னா, அப்போ உங்களுக்கு வேற டியூட்டி இருக்கா அப்படின்னா நீங்க சொல்லணும். இல்லைங்க நீங்க நாளைக்கு வாங்க, இன்னைக்கு பார்க்க முடியாது கூட்டமா இருக்கு அப்படி சொல்லியிருக்கலாம்ல. நீங்க ஏன் வந்து அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இந்த ரொட்டீன் செக்அப் வந்தவங்களாம் தயவு செஞ்சு கிளம்பிடுங்க, உட்காந்துட்டு இருக்காதீங்க, ரிப்போர்ட் காட்டுறக்கு வந்தவங்களாம் உட்காராதீங்க, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா. ரிப்போர்ட்டுமே வந்து எனக்கு வந்து இன்னைக்கு தான் கொடுத்தாங்க தைராய்டு டெஸ்ட்டுக்கு. இருங்க நான் காட்டுறேன். நீங்க நவ்வருக்கா இங்க பாத்தீங்கன்னா, இது வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் போன வாரம் திங்கக்கிழமைக்கு போன கார்டு வந்து இது வந்து இன்னைக்கு போனேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த இது வந்து இங்க எழுதி கொடுத்துருக்காங்க. ஜிஹெச்ல வந்து இந்த மாதிரி தான் ஓபி சீட் கொடுத்துறாங்க. அப்புறம் பேக்ல வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் காட்டி எழுதி கொடுத்துருந்தாங்க. பிளட் டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும், தைராய்டு டெஸ்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட்டுக்கு வந்து இடையிலேயே கூட வாங்கிட்டேன். இன்னைக்கு சாமி அது எடுமா, அந்த பேப்பர் எடுத்துட்டு வாமா, அந்த கீழே விழுந்துச்சுல ஒரு பேப்பர் எடுத்துட்டு வா. தைராய்டு டெஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு தான் வந்துட்டு நான் போயிருந்தேன் ரிப்போர்ட் வாங்குறதுக்கே. போய் பார்த்தது ஒரு சிஸ்டர் வந்து சின்ன பொண்ணு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து என்னங்க நீங்கள் போன வாரம் வந்து பார்த்துட்டு இந்த வாரம் வந்து நீங்கள் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கீங்கன்னா 1 வாரம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்களா, இதுதாங்க நான் வந்து இன்னைக்கு வாங்கின தைராய்டு டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதாங்க தைராய்டு டெஸ்ட் இன்னைக்கு எழுதி கொடுத்தாங்க. இது மட்டும்தான் எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் இவ்வளோதாங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் வந்து ஸ்கேனுக்கு அந்த டாக்டர் எழுதி கொடுத்துருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி பார்த்தாங்க அப்படின்னா நாங்கள் எப்படி வந்து ஜிஹெச்ல பார்ப்போம்? ஜிஹெச்ல வந்து எல்லாருமே யார் வேணாலும் போய் பார்க்கலாம். பணம் காசு இல்லாதவங்க தான் மெயினாக போவாங்க. இப்போ நாங்களுமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நாங்கள் வந்து ஜிஹெச்ல பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் போகிறதே. அப்போ நீங்கள் வந்து டாக்டர்ஸ் பார்க்காம நீங்கள் எதுக்கு வேலை செய்கிறீங்க? டாக்டர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சம்பளம் தருதில்ல, அப்போ எங்களுக்கு நீங்கள் பார்க்காம உங்களுக்கு அப்படி என்ன வேலை? இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க பேசினாங்க அப்படின்னா பேசாம எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப நான் வந்து அவங்க கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. நான் பேசாம எந்திரிச்சு வந்துட்டேன். எங்க வீட்டுக்காரருக்கு வர வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால நான் எந்திரிச்சு வந்துட்டேன். பட் கேட்கணும்னு நினைச்சிருந்தா கேட்டிருக்கலாம். கேட்டா வந்து பெரிய பிரச்சனை தான் ஆகும் அங்கேயே. அதனாலதான் நான் வந்து எதுவுமே கேட்கவே இல்லை, நான் கிளம்பி வந்துட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, ஜிஹெச்ல டாக்டர்ஸ் ஒர்க் பண்றீங்க. எத்தனையோ ஒரு போன வாரம் திங்கக்கிழமைக்கு போகும்போது அந்த மேம் வந்து நல்லா சூப்பரா நல்லா பேசினாங்க. 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் கூட அவங்க இருந்து எல்லா கேஸுமே பார்த்துட்டு எல்லாருமே ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் ஸ்கேன் எடுத்துட்டு வர்றவங்க ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு லேட் ஆயிடுச்சு. அவங்க உள்ள எங்க போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நான் ஸ்கேன் எடுக்க போகும்போது வந்து அந்த மேடம் வந்து கிளம்பி போயிட்டாங்க. நான் வந்து இருந்து பார்த்துட்டு நான் வந்துட்டேன். ரிப்போர்ட் மட்டும் வாங்கிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தாங்க. ஸ்கேனு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது தைராய்டு இருக்கா நீர்க்கட்டி இருக்கா அது பார்க்கறதுக்கோசரம் தான் நாங்கள் ஜிஹெச்ல அங்கே போயிருந்தோம். இப்போ எனக்கு ரிப்போர்ட் வந்து வாங்கிட்டேன். டாக்டர் இன்னைக்கு பார்க்கல. இப்போ மறுபடியும் நாளைக்கு வந்து இன்னொரு டாக்டர் கிட்ட போவோம். அதாவது போன வாரம் திங்கக்கிழமை ஒரு டாக்டர் இருந்தாங்க, இந்த வாரம் திங்கக்கிழமை ஒரு டாக்டர் இருக்காங்க. அப்போ நாளைக்கு போகும்போது யார் இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க எதுவுமே தெரியல. அப்போ நீங்கள் டாக்டர்ஸ் எதுக்கு இருக்கிறீங்க? எங்களோட சுச்சுவேஷனுக்கு எங்களுக்கு உடம்புக்கு சரியான தான் நாங்கள் ஜிஹெச்சுக்கு வரோம். அப்படி எங்களை பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க ஜிஹெச்ல வேலை செய்கிறவங்க? நீங்கள் டாக்டர்ஸ் நீங்கள் வந்து எங்களுக்காக, நாங்கள் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, நீங்கள் என்னமோ சும்மா ஓசில் எங்களுக்கு வேலை பார்க்குற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. இன்னைக்கெல்லாம் நான் பார்க்க மாட்டேமா? தயவு செஞ்சு எல்லாம் கிளம்பிடுங்க. ரிப்போர்ட்டுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. சிஸ்டர்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் காட்டணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இந்த ரிப்போர்ட் காட்டுறவங்களாம் உட்காராதீங்க, தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படின்னா, அப்போ ரிப்போர்ட் காட்டுறதுக்கு யார்கிட்ட காட்டுறது? பாருங்க, நீங்க வந்து தயவு செஞ்சு இனிமேல் யாராவது அந்த மாதிரி போனீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட கேளுங்க, ஏங்க பார்க்க மாட்டேங்க. அப்ப நாங்க எங்க போய் பாக்குறது? அப்ப நாங்க போய் பிரைவேட்ல பார்த்தா ஓகேவா?
ஜிஹெச்ல பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசாம கேஸ் கொடுத்துருங்க. இதுக்கு மேல இதுதான் கரெக்டான சொல்யூஷனா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அதுதான் யோசனை வருது. ஏன்னா பார்க்க மாட்டேன் அப்படின்னா அப்ப எப்ப பார்ப்பீங்க? ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா கூட சரி, கூட்டமே இல்ல அப்படிங்கிறப்ப நீங்க பார்க்கணும்ல. கூட்டமா இருக்கு அப்படின்னா நம்ம சரி கூட்டமா இருக்கு, அவங்க பார்க்க மாட்டாங்க, லேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நான் பார்க்க மாட்டேன் நீங்க கிளம்புங்கன்னா அப்ப எப்படி? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜிஹெச் டாக்டர்ஸ் எல்லாம் இப்படி இருக்காதீங்க தயவு செஞ்சு.